உறவுகளே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா. இன்னைக்கு வீடியோவில் பனிக்காலத்தில் நம்மளுடைய தேயிலை செடிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலையிலே சரியான வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிலில் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு பயந்துட்டு இந்த பனி எல்லாம் போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்க முடியல, ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்க முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயும் சரியான குளிராக தான் இருக்குது. எப்படியும் 1 மணி 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே ஆகும் அந்த ஓடெல்லாம் சூடாகி நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ஹீட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே திரும்படியும் அந்த பனி விழுக ஆரம்பிச்சிருது, குளிர ஆரம்பிச்சிருது. இதே நிலமை தான் இப்போ மூணாரில். தம்பி வேற இல்லையா, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. வெயிலையே உட்காந்து கிடந்தேன். அப்புறம் தான் ஆச்சு ஃபோன் பண்ணி தம்பியை கூப்பிட வர சொன்னாங்க. நம்மளோட வீட்டுகிட்ட இருந்து பார்த்தாலே மேலே மெயின் ரோடு ரொம்ப அழகாக தெரியும். அந்த டபுள் டக்கர் பஸ் போகிறது பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு. ரொம்ப அழகாக கிளியராக தெரியும். ரோடு எல்லாமே அழகாக தெரியும். நான் மேலே மாட்டுத்தொழுவுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஆச்சின்னு தம்பியுமே வந்தாங்க. அந்த ஒரே ரோடு தான் மேலே ஆச்சி வீட்டுக்கு போகிறது. அந்த ஒரே ரோடு நேராக கொண்டு போய் ஆச்சியோட லைன்ஸில் விட்டுரும். நம்மளோட பனிக்காலத்தில் தேயிலை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக இலைங்கெல்லாம் கருகி அங்கங்கே கருகி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்தது நல்ல கொழுந்து இலை தான், ஆனாலும் அது கருகி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி பனிகள் பனி கூடுதலாக இருக்கிறனால தான் இது கருகுது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பனியின் தாக்கம் கூடுதலாக இருக்கிறனால இலைகள் கருக தான் செய்யும். ஆனால் நம்மளோட அந்த அரும்பு இருக்கு இல்லையா, ஸோ அரும்புங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. அரும்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த அரும்பை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில புதுசாக துளிர் விட்டு நிற்கிற அந்த இலைகளுமே நல்லா தான் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி இலை பழுத்துருந்துச்சு அப்படின்னாலே வேஸ்ட்டு தான். மற்ற செடிகளில் அது பழுத்து கீழே உதிர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேயிலையை பொறுத்த வரைக்கும் இது பழுக்கவும் இல்லை, உதிரவும் இல்லை. அந்த தேயிலை செடியோட அசல் நிறமே அந்த மஞ்சள் நிறம் தான். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொழுந்தெல்லாம் நம்மளோட லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீழே ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுற்றியும் மலை, நடுவில் தான் நம்மளோட எஸ்டேட் இருக்கும். பவர் ஹவுஸ் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட் தான். தம்பியும் ஆச்சியும் அப்படியே பையே வந்துட்டாங்க. ஆச்சி தம்பியை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு அப்படியே படிக்கட்டு வழியாக மேலே போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கட்டு வழி போனோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ஏறி போயிடலாம். படிக்கட்டு ஏறுறதுக்கு பெரிய சிரமமாலாம் இருக்காது. ஆனால் ரோடெல்லாம் இப்படி நேராக ரோடை சுற்றி போகிறதுக்கு, நம்ம கம்பெனி கடை வழிக்கு போகிறதுக்கு இப்படி ஸ்டெப்பு வழியாக ஏறி போகிறது ரொம்ப ஈஸி. இதுலேயே ஸ்டெப் இல்லாமல் இன்னொரு குறுக்கு பாதையும் இருக்குது, அது வழியும் ஏறி போயிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் வேறு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள குட்டி தம்பியோட அம்மா சக்கப்பழம் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. தம்பி அப்பாவை பார்க்கவும் இன்னைக்கு லீவு, அப்பா நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்தான். ஆனால் அவங்க வேலைக்கு கிளம்பி போனோம். நான் ஒரு சின்ன விஷயமா வர சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனால தான் வந்திருந்தாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இல்லை மூணார் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.